தீபாவளி ஸ்பெஷலான அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் போதுங்க, சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், கூடவே கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். கட்டாயமா இதுக்கு தேங்காய் பால் தான் சேர்க்கணும். 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, பத்தலன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பதம் இருக்கணும், மாவு கெட்டியா இருக்க கூடாது. எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் அச்சி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயில நல்லா சூடு பண்ணிட்டு தான் மாவுல டிப் பண்ணி எடுக்கணும். அப்படியே போடக்கூடாது, ஏன்னா அச்சு பிரிஞ்சு போயிடும், மாவு ஒட்டாது. ஒவ்வொரு தடவையும் அச்சு போட்டு மாவுல டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில நல்லாவே அதை சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் அச்சு முழுமையா வரும். இதே ப்ராசஸ்ல செய்யுங்க. சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் அச்சு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நீங்க முட்டை வேணா கூட சேர்த்துக்கலாம். நான் முட்டை ஆட் பண்ணல. நீங்க முட்டை சாப்பிடுவீங்கன்னா 2 முட்டை அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.